குட் ஈவினிங் மங்கீஸ். ஒரு நிமிஷம், அது தாப்பா போட்டிருக்கு. ஓகே ஓகே. ஒரு 3 நாளாக சும்மா பண்ணுறதுக்கு எதுவுமே தோணலை, அந்த மூடு இல்லைம்பாங்களே, அப்படியே விட்டுட்டேன். அப்படியே வேணாம் சண்டே கூட லைவ் வரல, மெம்பர்ஸ் மன்னித்துக்கொள்ளவும். இந்த வீக்கெண்டு வந்துடுறேன், பொறுத்துக்கொள்ளவும். புது ஆஃபீஸு 80% செட் ஆகிடுச்சு, இன்னும் 20% இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த புது அப்லோடெலாம் வரும். இப்போதைக்கு 2 அப்லோடு போட்டேன். ஃப்ளாக் மங்கியில் 1, ஆனி கூட காக்கா ஆட் திஸ் ஆல்பம்மு. அடுத்து வந்து மெட்டாவில் வந்து நோக்கியா அன்பாக்சிங் 2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் அட்ரினோவில் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து டப்பிங் போய்ட்டு வந்தேன். நான் நடித்த ஒரு வெப்சீரிஸ்க்கு டப்பிங். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டப்பிங் நடித்து முடிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி மைக்கில் பேசி சிங் பண்ணணும், அதான் டப்பிங். அது கொஞ்சம் ஒரு நெக்கான வேலை. அந்த விஷுவல் பார்த்துருவாங்க, நேரில் பேசியிருப்போம், மைக்கில் ரெக்கார்டாக இருக்காது, ஒரு குவாலிட்டியாக கேட்கும். அது பைலட் ஆடியோம்பாங்க. அதை பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி நம்ம நார்மல் நல்ல மைக்கில் பேசி அது மேலே வந்து பதிய வைக்கணும். அங்கே வந்து நம்ம ஒரு ஃபீல்டில் வந்து பேசியிருப்போம், அவன் கண்டதையும் ஆட் பண்ணியிருப்போம். அதில் தான் ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நடிக்கும் போதே பார்த்து நடிப்பாங்க. சில பேர்லாம் டப்பிங்கில் சொதப்பிடக்கூடாது. சில பேர் நடிக்கும் போது நிறைய விஷயத்தை விட்டு டப்பிங்கில் கவுண்டர் சேர்ப்பாங்க. சந்தானம் ஜோக்கு, முக்காசி யோகி பாபு ஜோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லிப் அப்படியே இருக்கும், காமெடி மட்டும் வரும். அதெல்லாம் வந்து அப்படி டப்பிங்கில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் படத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே கவுண்டர் தோணுச்செல்லாம் சேர்த்துப்பாங்க. அது பெரிய ஒரு ஆர்ட் ஃபார்ம். அது வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுங்க டப்பிங் பண்ணுறது. நார்மலாக ஹீரோயினுக்கெலாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அப்புறம் ஹீரோக்கெலாம் நடிச்சுட்டு மட்டும் போயிடுவாங்க. சில பேர்லாம் எனக்கு வாய்ஸ் வந்து வராதுங்க, நீங்களே பார்த்துக்கங்கம்மா, நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் போட்டு அவங்க நம்ம டப் பண்ணிக்கணும். நீங்கள் போயிட்டு ஒரு 3 to 5 hours போயிருக்கோம். 90% முடிச்சிட்டேன். ஒரு நாள் 10% முடித்தா வேலை ஓவர். அது ஒன்று. அதுக்கப்புறம் 2-3 நாளாக இளையராஜாவின் சிம்ஃபனி அப்போலோ தியேட்டரில் வேலியன்ட் அது வந்து ரிலீஸ் ஆன மேட்டர்லாம் பார்த்து பயங்கர ஹாப்பியானேன். ராஜா ஃபேன்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் லண்டன் போய் லைவ் பார்த்தவங்களாம் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மீடியா பேப்பர்லேருந்து ஃப்ரெண்டை ஒருத்தர் வேலை செய்கிற கேட்டு ராஜாக்காக என்ன இன்டர்வியூலாம் எடுத்தார். உங்கள் கோட்ஸ்லாம் உள்ளே போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு. இந்த வயசுலேயும் அவர் போய் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே இன் மை லைஃப்னு சொல்லியிருக்காரு போலையே. தான் அந்த இன்டர்வியூவில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, திருவாசகம் பண்ணவருக்கு அதோட பெருசாக என்ன பண்ணிட்டு போகிறாரு. பட் அவருக்குன்னு சில விஷயத்த பெருசாக நினைக்கிறாரு பார்த்தீங்களா. அந்த ஒரு கன்சிஸ்டன்டி மைண்டு தான் எனக்கு ராஜா கிட்டே பிடிச்சதே. இளையராஜா. ஸோ அது ஒன்று. அந்த பியூட்டி வினைல் வரட்டும். யுவன் ஏதோ ட்வீட் போட்டிருந்தேன், அதோட வினைல் கையில் இருக்கிற மாதிரி 2. அப்புறம் அந்த இது பென் ஃபெஸ்டிவல் வந்துச்சு, பென் ஷோ அடையாரில். தெரிஞ்சவர் கூப்பிட்டாரு, இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது வரல அப்படின்ட்டேன். அது போன வருஷம் பேர்ட்டியோட போனேன், இந்த வருஷம் போக முடியல. பேர்ட்டி இங்கே பெங்களூரில் போயிருக்கு போல், எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாப்புல. வெயில் கொளுத்துதுரா டேபா, வெயில் ரொம்ப கொளுத்துதுரா, முடியலடா. நாள் கழிச்சு ரூமில் ஏசி போடுறேன். நல்லா ஜாலியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. செய்து வெளியில் பைக்கெல்லாம் அலைஞ்சா. இப்போ ஆஃபீஸ் வந்து சென்னைக்கு நடுவில் போட்டதுனாலே அங்கேருந்து இப்போ எங்கே போனாலும் ஈஸியாகிடுது. என் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் எடுக்கும், அது பரவாயில்ல, அது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியாச்சு. நான் சென்னையில் அலைச்சலே உங்களுக்கு பாதி டயர்டாக இடத்துக்கு போகணுன்னா காரோ பஸ்ஸோ பைக்கோ எலக்ட்ரிக் ட்ரெயினோ மெட்ரோவோ எதுவாக இருந்தாலும், ஆனால் மற்ற ஊருக்கு நம்ம தேவலாம். ஆனாலும் டிராஃபிக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ நானே 9 மணி ஆனதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவேன். டிராஃபிக்லாம் கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா பீக் டைம்லாம் நீங்கள் சென்னையில் கிளம்புனீங்கன்னா செத்திங்க. பக்கத்தில் என்னென்ன ஹோட்டல் இருக்குது, எங்கே சாப்பிட்றது, என்ன ஏரியா எல்லாம் உட்காந்து ஹண்டிங்கில் இருக்கோம் செட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வீல ரொம்ப பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இவ்வளோ தூரம் பார்ப்பாங்கன்னு ஐடியா இல்லை. நானே சொன்னேன், ஒரு பிளாகுக்கு பதிலாக வீடியோவை போட்டலான்னு வச்சேன். நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் வீலாக் போடுவீங்களா, பார்த்துட்டு தான் தூக்கம் வருதுன்னு. நைஸ். ஓக்லோலியோட வீடியோ வெர்ஷன் மாதிரி இன்றைக்கி நாளைக்கு பாட்காஸ்ட் வந்துடும். ஒரு 3 வாரம் ஆச்சு பாட்காஸ்ட் போட்டு. ஓக்லோலி மட்டும் என்ன பண்ணுவேன்னா, பிளான் பண்ண மாட்டேன், திருப்பி சொல்லுவேன். அது வந்து ஓகே மண்டே இதை பற்றி பேசுவோம், டியூஸ்டே இதை பற்றி அந்த மாதிரி பாட்காஸ்ட்டே இல்லை. அது இங்கேருந்து ஒரு ஃப்ளோவில் வருமா, அது ஒரு கிளாரிட்டிக்கு வந்து நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் அது திடீர்னு இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது உட்காந்துடணும். அதுதான் எனக்கு வீலாக எனக்கு டெய்லி ஒரு ஒர்க் மாதிரி ஆகிடுது. ஜாலியாக தான் ஆன் பண்ணி நான் பாட்டு 5 நிமிஷம் சொந்த கதை ஸோ அதெல்லாம் பேசுகிறேன். இந்த மாதிரிலாம் யாருக்கு கிடைக்கும்?
ஆமாம், மெட்டாவில் நோக்கி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அப்போ அதை காட்டலாம். ஃபோன் MP3 பிளேயராக வச்சுருக்கேன். அது நல்லா குவாலிட்டியாக இருக்குது. MP3 பிளேயர் என்ன எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் கேட்க போகுது. ஸோ நல்ல இது. வேறு என்ன படம்? ட்ராகன் பார்க்கல, நீக் பார்க்கல. இந்த ஆஃபீஸ் இருந்து பட வேலையை அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதே எனக்கு ஓடிடுச்சு. ப்ரூட்டலிஸ்ட் பார்த்தேன். கான்க்ளேவ் கொஞ்சம் பார்க்கணும். அடுத்து விக்கெட் இல்லை, கம்ப்ளீட் அன்னோன் இருக்குது. அதெல்லாம் பார்க்க முடில, பார்க்கணும். அனிமி கூட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாளாக தள்ளி வச்சுருக்கேன். திடீர்னு தோணும் அனிமி தொடர்ந்தெல்லாம் கண்டிச்சு தான் பார்க்க மாட்டேன். திடீர்னு தோணும் ஃபுல்லாக பார்ப்பேன். 3 மாதம் கேப் விட்டுருவேன். அந்த மாதிரி தான் போகும். அப்பா காற்றடிக்குதுடா. ஏப்பா அந்த வெயில் காலத்தில் திடீர்னு காற்று ஜன்னல் வழியாக வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். நல்லா தூங்கணும்டா. தூக்கம் இல்லை எனக்கு. சீக்கிரம் தூங்கணும். சீக்கிரம் தூங்கிட்டு விடிய காலையில் அன்றைக்கி முந்தா நேற்று நைட்டு 10-10:30 தமிழோட பட்டு தூங்கிட்டேன். காலையில் 4 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் சீக்கிரம் தூங்குற மாதிரி ஆகிடும் டெய்லின்னு உட்காந்துட்டேன். இல்லைனா திரும்பிக்கெல்லாம் கொட்டாய் விடாது. 4 மணிக்கு உட்காந்தா 10:30 மணி வரைக்கும் 6:30 மணி நேரம் அவ்வளோ வேலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓ, ஏன்னா லேட் நைட் உங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரியே இருக்காது. மந்தமாகவும் இருக்கும், சோர்த்துன்ருப்போம், தூக்கமாக இருக்கும், ஏதோ ஓடிடும். விடிய காலையில் எந்திரிச்சா நான் எந்திரிக்கிற டைமே 10-10:30 தான். அந்த டைமுக்குள்ளே நான் ஒரு 6 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன் விடிய காலையில். இப்போ ஏர்லி மார்னிங் ரைசிங் வந்து ரொம்ப நல்ல விஷயம் போல். ஹரிக்கி முராகாமியோட இது அப்படி தான். நாவல் எழுதும் போது 4 மணிக்கு எந்திரிப்பார், ரன்னிங் போவார், எழுதுவார், திருப்பி சாயந்தரம் 6-7 தூங்கிடுவார்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருக்கேன். சாரிடா, கொட்டாயில் பாட்டு பாடினா மன்னிச்சுக்கங்கடா. இந்த உக்ரைன் கூட என்ன பண்ணிகிட்ருக்கான் மஸ்க்கு. அவனை சைக்கோன்னு எல்லா திட்டுவேன். இப்போ கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. இப்போது உக்ரைனோட வார சப்போர்ட் வாங்கிட்டானுங்க. வெளியில் டேரிஃப் போட்டிருக்கான். சைனாக்கு, இந்தியாவுக்கு, மெக்சிகோவுக்குன்னு டேரிஃப் போட்டிருக்கான், டேக்ஸு போட்டிருக்கான். இவன் திருப்பி பண்ணுவான், அவன் புலம்புறானுங்க. ட்ரம்ப்பு யுக்ரைனோட சப்போர்ட் வந்து வெளியே வந்துட்டான். யூரோப்பு பயந்து போய் கிடக்கு. அமெரிக்கன் செனட்டர் ஒருத்தர், நேவி ஜென்ரலு, ஆஸ்ட்ரானாட்டு உக்ரைன் போய்ட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு போஸ்ட்டு போடுறாரு. இந்த எலான் மஸ்க் லூஸு ட்ரைட்டர்னு ரிப்ளை பண்ணுறான். நீனா சவுத் ஆஃப்ரிக்காக்காரன் என்னோட நேவி ஜென்ரல் நீ யாரா ட்ரைட்டர்னு சொல்கிறது ஜனங்க திட்டுறாங்க. இது காமெடி கிடையாதுங்க, ஜோக்கே இல்லை. அமெரிக்கா பண்ணிகிட்ருக்கிறது. வேர்ல்டோட முக்கியமான டெக்னாலஜி கையில் வச்சுக்க ஒரு பணக்காரன், வேர்ல்டோட முக்கியமான கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு பெரிய ஒரு நாட்டோட பிரசிடெண்ட் ஒரு பணக்காரன். இவனுங்கெல்லாம் ஊரை அழிச்சது பத்தாதுன்னு இப்போ பதவியில் உட்காந்துட்டு இருக்கிற கொஞ்சம் ஜனங்களையும் அழிச்சிட்டு அவனுங்க மட்டும் வாழ்ந்துட்டு இதை நாஸ்தி பண்ணிட்டு வாலி மாதிரி பூமியை பண்ணிட்டு அடுத்து மார்ஸ் போகலான்னு பிளான் பண்ணுறானுங்க. பச்சையாக தெரியுது. நம்ம ஏதாவது பண்ணணும். ஒட்டுமொத்த பூமி ஜனங்களும் சேர்ந்து ஏதாவது திருப்பி அடித்தாதான். இல்லைன்னா நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா வேலைக்காகுது. நீ வேறு நாடு நான் வேறு நாடுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்காகுது போல். ஏதோ ஒரு மூமெண்ட் மாதிரி க்ரியேட் ஆகி எல்லோரும் ஒன்று சேர்ந்தாதான் என் பிளானட்டை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு. ஏன் அது யாரும் ஒரு பிளானட்டுன்னு பார்க்க மாட்டேங்கன்னே தெரில. ஏன் எர்த்துன்னு பார்க்குறது ஏன் எல்லோரும் கிரிஞ்சாக இருக்குன்னே தெரியல. அவர் எர்த்துனா ஏன் உங்களுக்கு இவ்வளவு காமெடியாக இருக்குன்னு தெரியல. இது நீங்கள் எல்லாருமே இந்த நாட்டில் தான், இந்த இப்போ லேண்டில் தான் பிறந்து வளர்ந்தவங்க தாத்தாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஹிஸ்ட்ரி எடுத்த பார்த்து எல்லாருமே ட்ரேஸ் பேக் டு நம்ம ஆஃப்ரிக்கா போவோம். யாருக்குமே இப்போ நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் செட்டில் ஆன இடம் இந்த இடம். இது ஒட்டுமொத்த பூமியே நம்மளுது. அது என்றைக்கு நமக்கு புரிய போகுதுன்னு தெரில. நீனும் எர்த்து தான், பாலஸ்தீனும் எர்த்து தான், பாகிஸ்தானும் எர்த்து தான், ஸ்ரீலங்காவும் எர்த்து தான், ஜெர்மனியும் எர்த்து தான், அமெரிக்காவும் எர்த்து தான், மெக்சிகோ எர்த்து தான். எனக்கு புரியவே இல்லை எப்படி இது வேறு வேறு ஆகும். இவ்வளோ பெரிய ஒரு பில்லியன் ஆஃப் கேலக்ஸியில் லைஃப் இருக்கிற ஒரே ஒரு சின்ன ரவுண்டு பிளானட் இது. இதையே நம்ம அவர் பிளானட்டுன்னு ஓன் பண்ணிக்க மாட்டேங்கன்னே தெரில. நீ கான்டினெண்ட்டாக பிரித்து, கண்ட்ரியாக பிரித்து, ஸ்டேட்டாக பிரித்து, டிஸ்ட்ரிக்டாக பிரித்து என்ன பிரயோஜனம்னே தெரியல. இப்போ ஹிந்தி இம்போர்ஷனுக்கு, தமிழ் இம்போர்ஷனுக்கு, லாங்குவேஜுக்கு நான் நீங்கள் எனக்கு கிரிஞ்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நான்
ஐ பிலாங் டு பிளானட் எர்த். இது நீங்கள் தப்பாக எடுத்தால் கூட பரவாயில்ல, என்னை ஆரோக்கோளர்னு சொன்னால் பரவாயில்ல. கொஞ்சம் வருஷத்தில் இந்த வார்த்தை எல்லோரும் சொல்கிற வார்த்தையை மாறலைன்னா பாருங்கள். நீங்களே சும்மா நைட் உட்காந்து சொல்லி பாருங்கள், ஐ பிலாங் டு, நான் இந்த பூமியில் வாழ்கிறேன்னு சொல்லி பாருங்கள். பூமிக்கு நான் சொந்தக்காரன், இதுதான் என்னோட நிலம், பூமி தான் சொல்லி பாருங்கள். இவ்வளோ வருஷம் நம்ம இந்த கோடான வருஷம் எரிமலையாகவும் வெறும் கடலாகவும் லிவிங் பீங்கே இல்லாமல் இருந்த ஒரு இடத்துல லிவிங் பீங் வந்து இவால்வ் ஆகி குரங்குலேருந்து நம்ம இங்கே வந்து இதில் உட்காந்துருக்கோம். இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் நம்ம வந்து அதிலிருந்து வந்த ஒரு ரீசெண்ட் அடாப்டேஷன் ஆஃப் எவல்யூஷன் தான் நம்ம வந்து ஒரு இந்தியனோ அமெரிக்கனோ சைனீஸோ நம்ம இல்லை. அது அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து நமக்கான ஒரு கலரை கொடுக்கும், நமக்கான ஒரு லாங்குவேஜை கொடுக்கும், நமக்கான பழக்க வழக்கத்தை கொடுக்கும். எஸ்கிமோக்காரன் ஈகுலுக்குள்ள உட்காந்துருப்பான், சைனாக்காரன் மஞ்சளாக இருப்பான், நீ கருப்பாக இருப்ப அப்படின்னா இது நம்ம செட்டிலான இடத்துல தர வேரியேஷன். அது தெரியல. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா ரிஸ்க்கு. ஏன்னா ட்ரம்ப் ஒரு பணக்காரன், அவரும் பொலிட்டீஷியன் மட்டும் இல்லை, பிடனோ ஒபாமாவோ பொலிட்டீஷியனு. அவங்களுக்கு அரசியலை விட்டு போனால் திருப்பி ஒயிட் ஹவுஸில் அவங்க தர குவார்ட்டர்ஸை ரிட்டைர்மெண்ட்டு தான் போக தெரியும். ட்ரம்ப்பு பெரிய பிஸ்னஸ்காரன், அவனுக்கு இந்த ஒயிட் ஹவுஸ் ஒரு மேட்ரே இல்லை. இலான் மஸ்க் யார்? சவுத் ஆஃப்ரிக்கான்னு ஒலிகார்க்கு அவன் ஒயிட் ஹவுஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும். அமெரிக்கா ஜனங்களுக்கு அறிவு இருந்தால் அதுங்களை காப்பாற்றிக்கும் முதல்ல ஏதாவது பண்ணணும். எல்லா நாட்டையும் பகைச்சிக்கிட்டு வாழ்ந்துடலாங்கிறது இப்போ லாஜிக்காகவே ஒருத்தர் கிடையாது. மெக்சிகோக்காரன் அத்தனை பேரும் அமெரிக்கா விட்டு கிளம்பிட்டா அவங்க நான் சோத்துக்கு சிங்கி. இந்தியாவில் இருக்கிறனால ரிட்டர்ன் வராமல் ரூல் போட்டானா அவங்களுக்கு அங்கே ஐடியிலேருந்து கால் சென்டர் ஒர்க்கருக்கு இங்கே அவனும் கிடையாது. சைனாக்காரன் கிளம்பிட்டா முடிஞ்சு போச்சாங்க அவனுக்கு. இமிகிரண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டா ஆமாம் அமெரிக்காவே அமெரிக்கன்ஸே அவனுங்களுக்கு கிடையாது, அவனுங்களே இமிகிரண்ட்டு தானே. ரெட் இண்டியன் மட்டும்தான் அங்கே உட்காந்துருக்கலாம். போங்கடா. அவனை லூசுன்னு நினச்சோம் மஸ்க. ஏதோ பண்ண போகிறான், அதுக்குள்ளே நம்ம உஷாராக்கணும். ஐ எம் ஓனிங் த ஸ்டார் லிங்க். நான் அதை வெளியே எடுத்துட்டேன்னா உக்ரைன் ஒரு நாள் கூட ஆர்மி தாங்காதுன்றான். ஒரு ஆர்மியை கிண்டல் பண்ணுறான் ஒரு பணக்காரன். இவ்வளோ கேவலமாக போயிட்டோம்ல நம்ம. ஒரு நேஷனை டிஃபெண்ட் பண்ணுற ஒரு ஆர்மியை ஒத்தாள் கிண்டல் பண்ணுறான். உன்னால் அவங்க ஏரியா ஏட்ட கூட நீ ஜோக்கா பேசிட முடியாது. நீ எல்லாம் என்ன நீ? சரி, இன்றைக்கி தான். நாளைக்கு நம்மலாம் இருந்தோம்னா பார்ப்போம். வரணும் இல்லை, நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம். செட்டு ரெடி ஆகிடுச்சு, ஆஃபீஸு. சீக்கிரம் குட் நியூஸ் சொல்கிறேன். இந்த மாதம் அந்த மாதம் நல்ல ஒரு நியூஸ் ஒன்று சீக்கிரம் வரும் உங்களுக்கு, சினிமா சார்ந்து. நானும் ஹோப்ஃபுல்லி ஐம் வெயிட்டிங். நல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கும் சீக்கிரம் தூங்கிடுவேன். ஏர்லி மார்னிங் ரைசிங்காக மாறலான் இருக்கேன். நீங்களும் தூக்கம் வராதவங்க ஒரு நாள் சீக்கிரம் எந்திரிச்சிடுங்க. அன்றைக்கி ஃபுல்லாக தலைவலிக்கும், ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் தூக்கம் வந்துடும். சீக்கிரம் தூங்க ட்ரை பண்ணாதீங்க, சீக்கிரம் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஸ்லீப் ஏர்லி. பாடியே டயர்டாயிரும். பார்ப்போம். குட் நைட் மங்கீஸ்.